So I speak in my mother tongue, Tamil itself. மகிஷாசுரனுடைய பெருமைகளை, அவருடைய உண்மைகளை, அவருடைய சிறப்புகள், சூழ்ச்சிகளை எடுத்து சொல்வதற்காக நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிற பெருமைமிக்க தலைவர்களே, எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஞானப்பிரகாஷ் சுவாமிகள் அவர்களே, மதிப்பிற்குரிய போதினந்தா மந்தேஜி அவர்களே, இந்த மைசூரின் முன்னாள் மேயரும் இந்த மண்டல உற்சவத்தின் தலைவரும் ஆகிய மதிப்பிற்குரிய புருஷோத்தமன் அவர்களே, எங்கள் பெருமதிப்பிற்குரிய அறிஞர், எழுத்தாளர், சிந்தனையாளர் ஐயா KS பகவான் அவர்களே, பேராசிரியர் நஞ்சராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த ஓய்வு பெற்ற காவல்துறை ஆணையாளர் அன்புக்குரிய நண்பர் சித்தராஜ் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முன் அன்பு வணக்கங்கள். இந்த நாட்டின் சிந்தனையாளர்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது இந்திய துணைக்கண்டமாக இருந்தாலும் சரி, உலகம் முழுவதுமாக இருந்தாலும் சரி, மக்களால் பேசப்படுகிற பெரிய சிந்தனையாளரான சாக்ரட்டிஸ் கூட 4ஆம் நூற்றாண்டில், பொது ஆண்டுக்கும் முன்னாலே 4ஆம் நூற்றாண்டில் இருந்ததாகத்தான் சொல்லுவார்கள். ஆனால் இந்திய துணைக்கண்டத்துக்கு வாய்த்த பேரறிஞரான சிந்தனையாளரான புத்தர் கிமு 6ஆம் நூற்றாண்டில் இருந்து நமக்கு சிந்தனைகளை கொடுத்தவராக இருக்கிறார். அப்போது நிலவி வந்த வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள் அப்போது இல்லை. வேதங்கள் விதித்த 4 வர்ண தத்துவம் என்கிற வர்ணாசிரமத்திற்கு எதிராக, மக்களை பேதப்படுத்துகிற கருத்துகளுக்கு எதிராக, பொய்யாக அவர் எடுத்து வைத்த மூட நம்பிக்கைக்கு எதிராக பல சிந்தனைகளை மக்களிடம் உதிர்த்துவிட்டு போனவர். அவளிடம் புத்தர் என்கிற அந்த பெரிய சிந்தனையாளர் இந்த நாட்டில் நிலவி வந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, அவர்கள் சொந்த வர்ணாசிரமத்திற்கு எதிரான தன் கருத்துக்களை பரப்பி வந்த பெரிய சிந்தனையாளர். அவர் தன்னை சிந்தனையாளர் என்று சொல்லிக் கொண்டதில்லை. அறிஞர்களுக்காக நூலை எழுதிவிட்டு போனவரும் இல்லை. மக்களிடம் போய், எளிய மக்களிடம் போய் தன் கருத்துக்களை சொன்னவர். மக்கள் மொழியில் பேசியவர். இன்றைக்கு வரைக்கும் ஏதோ சிறந்த மொழி என்று சமஸ்கிருதத்தை பீற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது மக்களால் பேசாத மொழி, அல்லது கற்களிடம் மட்டுமே பேசுகிற மொழி. அது மனிதர்களிடம் பேசுகிற மொழியான பாலி மொழியில் புத்தர் போய் மக்களிடம் பேசினார். மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான தன் பரப்புகளை, கருத்து பரப்புகளை சொல்லி வைத்தார். அந்த அடிப்படையில் கூட அவரையும் உள்வாங்க நினைத்து கொண்டு அதற்கு பின்னால் புத்தருடைய அறிவு சிந்தனைகளை, அறிவு வழி சிந்தனைகளை ஒழிப்பதற்குத்தான் புராணங்களை ஏற்படுத்தினார். புராணங்கள் என்பவையே புத்தரின் அறிவு சிந்தனைகளை அழிப்பதற்கான அல்லது ஒழிப்பதற்கானவைதான். எழுதப்பட்ட புராணங்கள் அத்தனையும் அவர்கள் சொல்லுவார்கள் 12 லட்சம் வருஷம். ராமன் கேட்டால் 12,75,000 ஆண்டுகள் என்று சொல்லுவார்கள். ஆயிரக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கு எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் எல்லா புராணங்களிலும், ராமாயணத்தில் கூட அனுமான் பறந்து போன போது கீழே புத்த விகாரங்களை பார்த்ததாக எழுதியிருக்கிறார்கள். புத்தர் காலத்துக்கு முன்னால் எழுதியிருந்தா எப்படி புத்த விகாரம் தெரியும் ராமாயணத்தில்? அதே போலத்தான் அதில் ஒருவர் அமைச்சர் ஒருவர் ராமனுக்கு புத்தி சொல்வார், புத்தரிடம் ஜாக்கிரதையாக இரு, அவரிடம் நெருங்காதே, அவர் உன்னை கெடுத்து விடுவார்கள் என்று சொன்னதாக ராமாயணம் சொல்லுகிறது. எப்படி இருக்க முடியும்? எனவே எல்லா புராணங்களையும் அதற்கு பின்னால் உருவாக்கினார்கள். நமக்கானவர்களை, எளிய மக்களுக்கானவர்களை, உழைக்கும் மக்களுக்கானவர்களை, அவர்களுக்காக நின்றவர்களை, உழைத்தவர்களை, தலைவர்களை கேவலப்படுத்தினார்கள். மக்களை காப்பாற்றியவர்களை, ரட்சணை செய்தவர்களை ராட்சதர்கள் என்றார்கள். மக்களுக்காக நின்றவர்களை, குடித்தவர்கள், சுராபானம்,
சோமபானம் குடித்தவன் சுரன், குடிக்காதவன் அசுரன். அவ்வளவுதான், அதற்கு எதிர்மறை சொல்தான். ஆனால் குடிக்காதவர்களை பார்த்து குடித்தவன் நம்மை கேவலமானவன் என்று சொன்னான். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நமக்கான எதிர் சிந்தனைகளை அவர்கள் வைத்துக் கொண்டே இருந்தார். அந்த அடிப்படையில் நாம் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். பெரியார் இயக்கம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். பொதுவாகவே சொல்வார்கள் கடவுள் மறுப்பு இயக்கம் என்பதோடு முடித்து விடுவார்கள். ஆனால் அதுவல்ல. இந்த நாட்டின் ஆரியர்கள் நுழைந்த பின்னால் அவர் விதைத்த சிந்தனைகளை, அவர்களால் ஏற்பட்ட இழுக்குகளை, இழிவுகளை துடைப்பதற்கு எழுந்த இயக்கம்தான். ஆரியருக்கு எதிராக திராவிடர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான். இந்த மண்ணின் மைந்தர்களான திராவிடர்களை தெரியும், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருப்பார்கள். ஆரியர்கள் வருவதற்கு முன் இந்தியா முழுதும் திராவிடர்கள் தான் பரவி இருந்தார்கள். நாகர்கள் என்பதுதான் என்று சொல்லுவார். நாகர்கள் என்பதை வடக்கே இருந்தவர்கள் தன் இனத்தின் பேரால் நாகர்கள் என்றார்கள், தெற்கே வந்தவர்கள் மொழியின் பேரால் திராவிடர்கள் ஆனார்கள் என்று சொல்லுவார். தமிழ் திராவிடமாயிற்று என்று சொல்லுவார். ஆனால் இதில் ஏற்கனவே நடந்த சில வரலாற்று செய்திகளை திரித்தும் மறைத்தும் ஒட்டியும் வெட்டியும் அவர்கள் புராணங்கள் ஆக்கினார்கள். அது அத்தனையும் நம்மை இழிவானவர்களாகவும், திராவிடர்களை இழிவானவர்களாகவும், ஆரியர்கள் உயர்ந்தவர்கள் என்பதாகவும் கற்பிப்பதற்காக சொன்னார். அந்த அடிப்படையில் தான் பெரியாரை பொறுத்தவரை அவர் தொடக்க காலத்திலிருந்து புத்தர் சிந்தனைகளை மக்களிடம் விதைத்துக் கொண்டே வந்தார். விதைத்துக் கொண்டே வந்தபோது யார் எதிரிகள் என்பதையும் காட்டிக்கொண்டே வந்தார். அவருடைய போராட்டங்கள் பலவற்றை பார்த்திருக்கலாம். அவர் கடவுள் மறுப்பு என்று செய்தது ரெண்டு போராட்டம் தான். ஒன்று விநாயகர் சிலை உடைப்பு, இன்னொன்று ராமர் படை எரிப்பு. ரெண்டு தான் அவர் செய்த போராட்டம், நாத்திக போராட்டம். அந்த விநாயகர் சிலை உடைப்பு போராட்டத்தை 53ஆம் ஆண்டு 27/5/1953 புத்த ஜெயந்தி அன்றுதான் செய்தார். புத்தரை மறைப்பதற்காக விநாயகரை முன்னிறுத்தி, விநாயகர் தலைவரை போல புத்தரின் பெயரையும் இவர்கள் எடுத்துக்கொண்டு வைத்துக் கொண்டிருக்க முறைக்கு எதிராக புத்தர் ஜெயந்தி அன்று பிள்ளையார் சிலைகளை உடையுங்கள் என்று சொன்னார். கோவிலில் போய் உடைக்க சொல்ல, நீங்கள் வாங்கி அடையாளமாக வீதிகளில் உடையுங்கள் என்று சொன்னார். புத்தருடைய 2500வது பிறந்தநாள் விழா நடந்தது. அந்த விழாவை ஒட்டி அடுத்து அவர்கள் அறிவித்தார்கள், ராமன் படை எரிப்பு போராட்டத்தை அறிவித்தார். ஏன்னா ராமாயணம் என்பதும் புத்தரை இழிவுபடுத்துகிறது என்பதற்காக. ஆக அவருடைய சிந்தனையில் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் இதுதான். இன்னொரு முறை நம்மை கல்வி உரிமைகளை பறிப்பதற்கு பார்ப்பனரான, பிறப்பில் வேணா பேசுகிற மொழியில் தமிழர்களாக இருக்கலாம், ஆனால் சிந்தனையில் பார்ப்பன சிந்தனை, பார்ப்பனிய சிந்தனை அல்லது ஆரிய சிந்தனை கொண்டிருந்த ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி என்கிற ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சர். இப்போது மோடி கொண்டு வந்ததை போலத்தான் அவரும் ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். பாதி நேரம் படியுங்கள், பாதி நேரம் குலத்தொழிலை செய்யுங்கள். உங்களுடைய குடும்பத்தின் தொழிலை செய்ய குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்கள் என்றார். நம் குழந்தைகள்லாம் பாதி நேரம் படிக்கும், பாதி நேரம் தகப்பன் தொழிலை செய்யும். அது விவசாயியோ தொழிலாளியோ எதுவாக இருந்தாலும். ஆனால் பார்ப்பன குழந்தைகள் 2 வேளையும் படிக்கும். அதை பெரியார் எதிர்த்தார். அவர் சொன்ன பெயர் வேற, மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் என்று ராஜாஜி சொன்னார். பெரியார் சொன்னார் அது குலக்கல்வி திட்டம் என்றார். மீண்டும் நம்மை குடும்ப தொழிலுக்குள் கொண்டு போய் செருகுவதற்காக செய்த திட்டம் என்று பெரியார் சொன்னார். அப்போது அவர் நடத்திய மாநாட்டில், அந்த மாநாட்டுக்கு புத்தர் 2 மாநாடு 54 அதை எதிர்த்து மாநாடு நடத்தினார். குலக்கல்வி எதிர்ப்பு திட்ட மாநாட்டுக்கு முதல் நாள் தான் பிறந்த ஈரோட்டில் தான் நடத்தினார். முதல் நாள் புத்தர் மாநாடு. அந்த புத்தர் மாநாட்டுக்கு டாக்டர் மல்லசேகர அழைக்கப்பட்டிருந்தார். இலங்கையில் உள்ள கல்லூரியில் முதல்வராக இருந்தவர், பேராசிரியர், அவரை அழைத்தார். இன்னொன்று அகில இந்திய ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனுடைய தலைவராக பொதுச் செயலாளராக இருந்த ராஜ்போஜ், அப்போது நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட, 2 பேரையும் அழைத்து புத்தர் மாநாட்டில் பெரியாரும் பேசி அதை நடத்தி வைத்தார். அடுத்த நாள் இந்த கல்வி திட்டம் என்பது அவர்களுடைய புத்தர் போதித்த அறிவு சிந்தனையை தடுப்பதற்கான திட்டம் என்பதற்காகத்தான் அடுத்த நாள் குலக்கல்வி திட்டம் என்று நடத்தினார்.
ஆக இப்படிப்பட்ட சிந்தனை போக்கோடே பெரியார் வளர்ந்திருந்தார். தன் இயக்கத்தவரையும் புத்தரை பற்றி புரிய வைத்திருந்தார். 1900 கேள்விப்பட்டிருப்ப 54ஆம் ஆண்டு ரங்கூனில் நடந்த அகில உலக புத்த மாநாட்டுக்கு அம்பேத்கரோடு பெரியாரும் போயிருந்தார். டிசம்பரில் நடந்தது. அப்போது போயிருந்தார். இப்படிப்பட்ட போக்கில் இருந்த இயக்கம் என்ற அடிப்படையில் அவர்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிற இந்த சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதற்காக நான் பலவற்றை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். மெல்ல மெல்ல நம்முடைய தலைவர்கள்லாம் உள்வாங்கிக் கொள்வார்கள். எங்களவர்கள் நான் சொல்வது உண்டு, ராமன் கூட கருப்பன் தான், அவன் பிறப்பால் திராவிடனாகத்தான் இருந்திருக்க முடியும். உயர் பதவி பெற்றுவிட்டாலே ஒருவன் IAS IPS ஆயிட்டான்னா பார்ப்பன பெண்கள் அவனை பிடித்து திருமணம் செய்து கொண்டு அவனை மக்களுக்கு உதவாமல் தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். அது இப்போ நடக்கிறது. அதை போல அப்போது இருந்திருக்குமோ என்று நினைக்கிறேன். கருப்பனான கிருஷ்ணனையும் கருப்பனான ராமனையும் அவர்கள் தங்கள் தலைவர்களாக வைத்துக் கொண்டார்களோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். அது அறிஞர்கள் தான் விளக்க வேண்டும். ஆனாலும் இந்த புத்தரையே விஷ்ணுவுடைய அவதாரம் என்று வேறு சொல்லிவிட்டார்கள். விஷ்ணுவின் 9வது அவதாரம் என்று வேறு சொன்னார்கள். அந்த அவதாரத்தை கூட எப்படி அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் அவர்களுக்கு புரியும்படி எழுதினார்கள். அண்மையில் சனாதன தர்மத்தை பற்றி பெரிய பிரச்சாரம் நடந்தது, நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். அப்போதுதான் ஒரு புத்தகம் வெளியானது. 1916ஆம் ஆண்டு சென்ட்ரல் ஹிந்து கல்லூரி, வாரணாசியில் இருக்கிற கல்லூரி, அவர்கள் வெளியிட்ட சனாதன தர்மம் என்ற புத்தகம். அந்த புத்தகத்தை எடுத்து நாங்கள் எல்லாம் பேச தொடங்கினோம். என்னையா இருக்கு, வர்ணாசிரமத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் சனாதனத்தின் கொள்கை. அதை எப்படி உயர்ந்த கொள்கை என்று பேசுகிறீர்கள்? உங்களுக்கு வேணா உயர்ந்த கொள்கை, எளிய மக்களான எங்களுக்கு எதிரான கொள்கை என்பதை நாங்கள் பேச தொடங்கினோம். அந்த நூலில் சொன்னார்கள், புத்தா வாஸ் தி 9th avatar of Vishnu, but while doing so he is relegated to the position of a teacher for non-Aryan people சொல்லி என்று எழுதியிருக்கிறார். புத்தரை 9வது அதிகமாக ஏற்றுக்கொண்டால் கூட அவரை அப்படியே நாங்கள் விட்டுவிடவில்லை. ஆரியர் அல்லாத மக்களுக்கு அறிவு புகட்டும் துறைக்கு அவரை கொடுத்து ஒதுக்கி வைத்திருந்தோம் என்றுதான் அவர்கள் எழுதியிருக்கிறார். அப்போ முழுமையாக அவங்க மக்களுக்கு தெரியும் அடையாளம். நம்ம தான் நினைச்சோம் 9வது அதிகாரம் சொல்லிக் கொண்டே இருப்பான். அவன் எச்சரிக்கையாக அவரிடம் சொல்லி வைத்தான். இப்படித்தான் நம் தலைவர்களில் பலரை அல்லது நம்மவர்களில் சிறந்த அறிவாளிகளை அல்லது மன்னர்களை கீழானவர்களாக, அசுரர்களாக, ராட்சதர்களாக சொல்ல தொடங்கினார்கள். ஒன்று, தமிழ்நாட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ராவனுக்கு எதிராக ராவண லீலா என்பது தொடங்கப்படும். ராமன் எரிக்கிற நாளில் இங்கே ராவணனை எரிப்பது என்பது வழக்கமாக செய்து கொண்டிருந்தோம். பெரியாரின் மிகப்பெரிய அளவிலான போராட்டம், பெரிய வழக்குகள் நடக்கும். நான் சொன்னேன், பெரியார் ராமர் படத்தை எரித்த போதும் 144 தடை உத்தரவு போட்டார்கள். பெரியார் சொன்னார், ஒரு நாள் மட்டும் எரிக்கலாம் என்று கருதினோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி 1956 தடை உத்தரவு போட்டிருப்பதால் இந்த தடை உத்தரவு நீங்கிற வரைக்கும் தினந்தோறும் எரியுங்கள் என்று அறிவித்தார். 12,000 பேர் கைதானார்கள். அவன் தடை உத்தரவு வரைக்கும் எரித்துக் கொண்டே இருங்கள் என்று சொன்னார். அது நிறுத்திடாத, அவன் தடை உத்தரவு எடுக்கிற வரைக்கும் எரிச்சிட்டு இருங்க. 3வது நாள் எடுத்து விட்டார்கள். ஏண்டா வம்பா போச்சு என்று எடுத்தார்கள். அப்படிப்பட்ட போராட்டங்கள் தான். ஆனால் அதை எப்படியா தடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு முயற்சி. தங்கள் தலைவர்கள், எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்கு சேலத்தில், பல இடங்களில் புத்தரின் தலையை வெட்டி விட்டார்கள் அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக. எங்கள் ஊரில் ஒரு கோயில் சேலத்தில் இருக்குது, இப்பதான் வழக்கு போட்டது, புத்த கோயில் என்பது நிறுவப்பட்டு இருக்கிறது. தீர்ப்புகள் வந்துவிட்டது புத்தர் கோயில். ஆனால் இன்னும் புத்தரை கொண்டு போய் அங்கே நிறுவ முடியவில்லை. அதுக்கு பேரே தலைவெட்டி விநாயகன். தலை இருக்காது, அதுக்கு அவன் ஒரு கடவுள் தலையை வச்சுட்டான். வச்சிட்டு இருந்தான். நாம் ஆதாரங்களை வைத்துக் கொண்டது புத்தர் கோயில் என்று நாம் சொன்னோம். பல கருத்துக்களை அவன் எடுத்துக்கிட்டான். உங்களுக்கு இந்து கோயில்களில் மொட்டையடிக்கும் பழக்கம் கிடையாது. மொட்டையப்பனா தன் குடும்பத்தில் யாராவது இறந்து போனால் மொட்டையடிப்பார்கள். ஆனால் திருப்பதியில் இருக்கும், பழனியில் இருக்கும். ஒன்று சமண கோயில், ஒன்று பௌத்த கோயில். இதை கைப்பற்றி கொண்டு அவர்கள் அந்த வழக்கு தொடர்ந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் அது தொடர்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி பலவற்றை நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். அடுத்து கேரளாவில் செய்தார்கள். அங்கு சிறந்த அரசனாக இருந்த மகாபலியை வாமன அவதாரம் வந்து கொன்றதான். அவன் சொல்றது எவ்வளவு குட்டையனா வந்தானா, அப்புறம் நெடுங்க உயரமானான் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள் கதையில். அவரை அழித்தானாம். ஆனால் அப்போது முழுதையும் மறைக்காமல் சொன்னார்கள்,
நான் என் மக்களை பார்க்க வேண்டும், ஆண்டுதோறும் நான் வருவதற்கு எனக்கு வரம் கொடுங்கள்னு கேட்டாராம் சாகிற போது. எனவே அவர் வருகிறாராம் என்று சொல்லி ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஆனால் நான் நினைக்கிறேன், இந்தியா முழுவதிலும் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் பார்க்கிற போது கேரள மாநிலத்தில் மட்டும்தான் அசுரன் என்று விளக்கப்பட்டவன் மீண்டும் வருகிறான் என்று ஒரு விழா நடக்கிறது. அவர் வருகிற நாள் என்று சொல்லி அந்த மாநிலம் முழுக்க கொண்டாடுகிறார்கள். கேரளா முழுக்க இந்துக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிற விழாவாக அது இருக்கிறது. எப்படி தமிழ்நாட்டில் பொங்கல் என்பது எல்லா சமூக மக்களும், இஸ்லாமியர்கள் பொங்கல் வைப்பார்கள், கிறிஸ்துவர்கள் பொங்கல் வைப்பார்கள், தமிழர்கள் வைப்பார்கள், இந்துக்கள் வைப்பார்கள். இப்படி போல அது நடந்து கொண்டிருக்கிறது அங்கு. அதே வகையில் தான் இங்கு புத்தர் சிந்தனையை பரப்ப வந்த மகிஷா மண்டலத்தின் பொறுப்பாளராக வந்தவரை, மகிஷாசுரன் என்பவரை அழித்து விட்டதை விழாவாக கொண்டுகிறார்கள். 3 பேர் அதற்கு வைக்கிறான், தசராங்கிறான், நவராத்திரிங்கிறான் என்று எதோ பெயரால், ஆனால் அழித்ததுதான், கொன்றதுதான். யாரை கொன்றால் என்றால் நமக்கான தலைவர்களை, நம் மக்களுக்கான தலைவர்களை, நமக்கு நன்மை விளைவிக்க வந்த தலைவர்களை கொல்லுவதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதை நாம் செய்ய வேண்டியது என்பது அவர்களுக்கான எதிர்கழக பண்பாடு என்று சொல்லுவார்கள். அதுபோல நாம் அதற்கு எதிரான சிந்தனைகளை வளர்க்குவதன் வழியாக நாங்கள் கூட அண்மையில் ஒரு புத்தகம் வெளியிட்டோம், பெரியார் என்ற ஒரு புத்தகம். அதற்கு உரையாற்றுவதற்காக ஆந்திராவில் இருந்த திராவிட பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர், இப்போது யூபிஎஸ்சியினுடைய உறுப்பினராகவும் கொஞ்ச காலம் அதன் பொறுப்பு தலைவராகவும் இருந்த சலம் என்பவரை, சலம், அவரை அழைத்திருந்தோம். அவர் சொன்னார், நம்மையெல்லாம் சொல்லுகிற போது இந்தியன்ஸ் என்று சொல்லுங்கள், அவர்களை சொல்லுகிற போதெல்லாம் பார்ப்பனர்களை சொல்லும்போது ஏலியன்ஸ் என்று சொல்லுங்கள், அவர்களாம் நம்ம நாட்டிலே அல்ல, நம்ம கிரகத்தவர்களே அல்ல என்று வேடிக்கையாக அவர் சொன்னார். நாம தான் ஏன் இந்தியன்ஸ், அவங்கெல்லாம் ஏலியன்ஸ் என்று அவர் வேடிக்கையாக சொன்னார். அதை போலத்தான் நமக்கு, நம் வெகுமக்களுடைய சிந்தனைக்கு, வெகுமக்களுடைய நலமைக்கு எதிராக இருப்பவர்களுக்கு எதிராகத்தான் நாம் இந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதில் நாம் பல இடங்களில் அவர்கள் அந்த புராணங்கள் என்பதில் சொன்ன பித்தலாட்டங்களை நாம் அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் பல முயற்சிகளை அங்கு நாங்கள் தமிழ்நாட்டில் செய்கிறோம், பல இடங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரியார் ராமாயணத்தை பற்றி பெரிய ஆய்வுகள், பெரிய சந்திரசேகர பாவலர் என்ற பெரிய அறிஞர், தமிழ் அறிஞர், அவர் சமஸ்கிருதமும் கற்றவர், அதை மொழிபெயர்த்து 1200 பக்கங்கள் கொண்ட ஒரு பெரிய நூல் எழுதியிருக்கிறார். என்னென்னலாம் பித்தலாட்டங்கள் இருக்கிறது. ஒரு ஆங்கில பேராசிரியர் பூர்ணலிங்கம் பிள்ளை என்பவர், அவர் ராவணா தி கிரேட் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி அதை அம்பலப்படுத்தினார். பெரிய புராணத்தில் வருகிற புராண கதைகளை பொய் என்று சொன்னார். அதற்கான ஒரு ஆராய்ச்சி நூல், மகாபாரதை பற்றிய ஆராய்ச்சி நூல் என்று எதெல்லாம் பொய்யாக இருக்கிறதோ அதற்காக தனித்தனியாக நிகழ்ச்சி நிரல்களை ஏற்படுத்தி மக்களிடம் பரப்புவது. இந்த புராணங்கள் பொய், இதை நம்பாதே, இது நம்மை இழிவுபடுத்த வந்த புராணமே தவிர நம்ம காப்பாற்ற வந்ததோ, நமக்கு நன்மை செய்ய வந்ததோ, நம்மை உயர்த்துவ வந்ததல்ல என்பதை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த முறையில் இந்த முயற்சி என்பதை நாங்கள் இதை எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை என்று நினைக்கிறோம். எல்லா பக்கமும் இதுவரைக்கும் நாம் ராவணனை பேசினோம், மாபாடியை பேசினோம். நாங்கள் தமிழ்நாட்டில் இதுவரை எங்கள் அமைப்பின் சார்பில் மகிஷாசுரை பற்றி பேசியதில்லை. மகிஷா மண்டல் பற்றி சில ஆண்டுகளாக நடந்தாலும் கூட அதில் ஆழ்ந்த ஈடுபாடை நம்முடைய மதிப்பிற்குரிய நண்பர் சித்தராஜ் அவர்கள் அழைத்த பின்னால் தான் அதை பற்றிய தேடலும் அதை பற்றிய செய்திகளை திரட்டுவதாக நாங்கள் முயற்சி செய்தோம். எனவே நாங்களும் உங்களோடு சேர்ந்து தொடர்ச்சியாக நம்மை இழிவுபடுத்துகிற ஆரிய பண்பாட்டை ஒதுக்கி, இதை பல பேர் சொல்லுவார்கள், இது ஏதோ இன வெறி என்று சொல்லுவார்கள், ஆரியன் திராவிடன் என்று பிரிப்பது என்று. பெரியார் மிக அழகாக சொன்னார், நாங்கள் இரத்த பரிசோதனை செய்து மக்களை பிரிக்கவில்லை. அவர் சொன்னார், நான் அவன் ஜீனெல்லாம் பார்த்து ஆரியனா இல்லையா என்றெல்லாம் சொல்லவில்லை. அவன் மத்திய ஆசியாவில் இருந்து வந்த ஆரியர்களின் நேரடி வாரிசு அல்ல என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் நடப்புகளில், சிந்தனையில், ஆச்சார அனுஷ்டானங்களில் ஆரியனை போல் நடந்து கொள்வவர்களெல்லாம் நாங்கள் ஆரிய பார்ப்பனர் என்று சொல்லுகிறோமே தவிர அவர்களையெல்லாம் நாங்கள் இனவெறியாக, நாங்கள் நாஜிக்கல் அல்ல என்று சொன்னார். நாஜிக்கல் மாதிரி நாங்கள் பிரிச்செல்லாம் இனப்பிரிவினை செய்து அதை நாங்கள் செய்யவில்லை. நாங்கள் செய்வது என்பது அவன் சிந்தனை போக்கு எங்களுக்கு எதிராக இருக்கிறது. அவன் பிறப்பு எப்படி இருக்கலாம், பிறப்பை பற்றியெல்லாம் இல்லை. எங்களுக்கு தெரியும், அவன் ஆரிய தந்தைக்கும் திராவிட தாய்க்கும் பெரும்பாலும் பிறந்திருப்பார்கள்.
தெரியும். ஆனால் நாங்கள் அவனை பார்ப்பனராக ஆரியனாக பார்ப்பதற்கு காரணம் அவன் சிந்தனை போக்கு. ஆரிய சிந்தனை போக்கு என்பது நமக்கு எதிரானது, வெகுமக்களுக்கு எதிரானது, வெகுமக்கள் கல்விக்கு எதிரானது, வளர்ச்சிக்கு எதிரானது. அவன் எப்போதும் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த சிந்தனைகளை கொண்டவனாக இருக்கிறான் என்பதாலே அவன் மீது அவன் தத்துவத்தின் மீது பெரியாரே சொல்லுவார், நாங்கள் ஜாதி ஆணவம் என்பது பார்ப்பனரிடம் இருப்பதாக. அப்போ பிராமணர், நாங்கள் பார்ப்பனர் சொல்லதான், பிராமணர் என்ற சொல்லை சொல்வதில்லை. பிராமணர்னு சொன்னால் சூத்திரன் நம்ம ஏற்றுக்கணும், எனவே அதை சொல்வதில்லை. எனவே பிராமணருக்கு மட்டும் இருப்பதாக சொல்லுவது தவறு. அது பிராமணர் அல்லாதாரில் பலரிடமும், ஏன் பஞ்சமர் என்று சொல்லப்படுவரிடமும் இருக்கிறது என்பது தெரியும். ஆனால் இந்த சிந்தனையின் ஊற்று அவன் மூளையிலிருந்து வந்ததுதான், அதுதான் எங்களுக்கு கோபம் என்று சொல்லுவார். எனவே பார்ப்பனியத்தை ஒழிப்பதற்கு, அந்த சிந்தனை போக்கை உடைப்பதற்கு நம்மிடமிருந்து நம் தலைவர்களை, கற்பனை பாத்திரங்கள் கூட இருக்கலாம், நான் சொல்லுகிற ராவணன் கற்பனை பாத்திரமா இருக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. மாபாளி கற்பனை பாத்திரமா இருக்கட்டும். ஆனால் நீ சொல்ல வந்தது எதற்காக? அதை எங்களை இழிவுபடுத்த சொல்லுகிறாய். அப்ப நாங்கள் சொல்லுகிறோம், இல்லை, அவன்தான் எங்கள் தலைவன், அவன்தான் எங்களை காப்பாற்ற வந்தவன், எங்களுக்கு ஆதரவாக வந்தவன், நீ எங்களை ஒழிக்க வந்தவன், கெடுக்க வந்தவன் என்பதால் தான் அந்த சிந்தனை போக்கு என்பது. புத்தருடைய சிந்தனையை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அரசவை கான்ஸ்டிடியூஷன் அதை நிறைவேற்றுகிற நாளில் நவம்பர் 25ஆம் தேதி அதை நிறைவேற்றுகிறார்கள். 27ஆம் தேதி இதில் 1949 அந்த உரையில் கூட சொல்லுவார், நான் இதில் சொல்லுகிற லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி என்பது பிரெஞ்சு புரட்சியிலிருந்து நான் எடுத்துக்கொள்ளவில்லை, புத்தரின் சிந்தனையிலிருந்து எடுத்துக்கொண்ட சொற்கள் என்று சொல்லுவார். அந்த சிந்தனைகளை சொன்னார். அந்த சிந்தனைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு முன் வருவோம். அப்படிப்பட்ட நமக்கான சிந்தனையாளர்களை, நமக்கான தலைவர்களை, நமக்காக நின்ற முன்னோர்களை இழிவுபடுத்துகிற போக்கை தகர்த்தெறிந்து நம்மை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிற, இன்றைக்கு வரைக்கும் நம் தலைதூக்காமல் செய்வதற்கு உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த சிந்தனை கொண்டவர்களை எதிரிகளாக நாம் அடையாளப்படுத்துவோம். அவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து நம் அனைவரையும் விடுவிப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.